காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுசு ராசி, குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த தனுசு ராசி. அப்ப இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு எந்த தொழில் செட் ஆகும், எதுல அவங்க பிரசித்தி பெற்று இருப்பாங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ், கணக்கு வழக்கு பாக்குற எல்லா வேலையுமே அவங்களுக்கு செட் ஆகும். ஆடிட்டிங், கணக்கு வழக்கு பாக்குறது, சரிங்களா, பெரிய ஆடிட்டரா இருக்கிறது, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஆடிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க, சரிங்களா. அதே போல பேங்க்ல ஒரு நல்ல மேனேஜரா இருக்கிறது, பேங்க்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறது, சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் பூராமே தனுசு ராசிக்காரவங்களுக்கு செட் ஆகும். அதே போல தங்கம் சார்ந்த விஷயங்கள், அந்த உலோகம் சார்ந்த தங்க தொழில் பண்றவங்க, பாரம்பரியமா தங்க தொழில் பண்றவங்களும் தனுசு ராசிக்காரவங்க, தனுசு ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவங்க இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்தோட இப்ப புதன் இருக்கிறாரு, அந்த 10ஆம் இடத்தோட குரு சம்பந்தப்பட்டார் அப்படின்னா கன்ஃபார்மா கோல்டு பிசினஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. புதன் வலுத்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு அவங்க அரசியல்ல பெரிய உச்சத்தை தொடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரு? தனுசு ராசிக்காரவங்க. சோ தனிப்பட்ட அவங்களுடைய சுய ஜாதகம் என்பது கண்டிப்பாக தேவை. இது இல்லாம பொதுவா தனுசு ராசிக்காரவங்க பேங்கிங் செக்டார்ஸ், இந்த கணக்கு வழக்கு பாக்குறது, ஆடிட்டிங், இதெல்லாம் செட் ஆகும். இது இல்லாம தங்கம் சார்ந்த தொழில்கள், பாரம்பரிய தொழில்கள் செய்யறதுக்கான, பாரம்பரியமா தங்க தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு.